ஹாய், இந்த மழை காலத்தில் பேசக்கூடிய ஈஸியான ஒரு 25 தமிழ் சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக பேசலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஸ்டின், உங்கள் கோபம் நியாயமானதா அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அதில் ஒரு மிஸ்டேக் நான் பண்ணிட்டேன். கொஸ்டின் மார்க் போடாமல் விட்டுட்டேன், சாரி. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆன்சர் சொன்னீங்க. ஸோ அதை பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம். உங்கள் கோபம் நியாயமானதா, அதோட கரெக்ட் ஆன்சர் இஸ் யுவர் ஆங்கர் ஜஸ்டிஃபைட் அப்படின்னு கேட்கணும். அதுவே உங்கள் கோபம் நியாயமானது அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா அதோட கரெக்ட் ஆன்சர் யுவர் ஆங்கர் இஸ் ஜஸ்டிஃபைட் இல்லாட்டி ஃபேர் அப்படின்னு சொல்லலாம். வசந்தி தாமஸ், மூனேஸ்வரன் 2 பேருக்கும் கங்க்ராட்ஸ். ஓகே, வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மழை பெய்யும் போது ஜன்னல் கண்ணாடியில் மலைத்தூரல் அப்படியே படபடன்னு அடிக்கும். அதுக்கு இங்கிலீஷில் ரெயின் ட்ராப்ஸ் பேட்டர் ஆன் த விண்டோ பெயின், ரெயின் ட்ராப்ஸ் பேட்டர் ஆன் த விண்டோ பெயின் அப்படின்னு சொல்லுங்க. இங்கே படபடன்னு அடிக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு பேட்டர் அப்படின்னு சொல்லணும் இங்கிலீஷில். ஜன்னல் கண்ணாடிக்கு விண்டோ பெயின் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஈரமான மண்ணின் வாசனை காற்றில் பரவுகிறது. மழை பெஞ்சதுக்கப்புறம் மண் வாசனை அடிக்கும், அப்படியே காற்றில் மண் வாசனை அப்படியே காற்றில் வரும். அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்வீங்க? கெஸ் பண்ணுங்கள். The smell of wet earth fills the air. The smell of wet earth fills the air அப்படின்னு சொல்லணும். இங்கே காற்றில் பரவுது அப்படிங்கிறதுக்கு fills the air அப்படின்னு சொல்லுவோம். ஈரமான மண் அப்படிங்கிறதுக்கு wet earth அப்படின்னு சொல்லணும். ஸோ the smell of wet earth fills the air அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நான் தமிழில் சொல்ல நீங்களும் இங்கிலீஷில் ட்ரை பண்ணிகிட்டே வாங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், மழை விட்டு விட்டது, மழை விட்டு விட்டது. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள். த ரெயின் ஹேஸ் லெட் அப், த ரெயின் ஹேஸ் லெட் அப் அப்படின்னு சொன்னுங்க. நடைபாதையில் குட்டைகள் தேங்கியுள்ளது, நடைபாதையில் குட்டைகள் தேங்கியுள்ளது. மழை பெஞ்சதுக்கப்புறம் ரோட்டிலாம் போகும்போது குண்டு குழியமாக இருக்கிற இடத்துலலாம் தண்ணி தேங்கி நிற்கும், குட்டை மாதிரி. அது தேங்கி நிற்கிது அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்லணும்? என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள். puddles form on the sidewalk, puddles form on the sidewalk அப்படின்னு சொல்லுங்க. குட்டைகள் அப்படிங்கிறதுக்கு puddles அப்படின்னு சொல்லுவோம். நடைபாதைக்கு sidewalk அப்படின்னு யூஸ் பண்ணோம். ஸோ puddles form on the sidewalk அப்படின்னு சொல்லுங்க. இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாமாங்க டாப்பிக்கில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று பார்க்க போகிறோம். என்னென்னா, பேர்ட்ஸ் பேக்வேர்ட்ஸில் பறக்கிறத பார்த்துருக்கீங்களா? என்னது, பேக்வேர்ட்ஸில் பறக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க பறக்கும். அதுவும் ஒரே ஒரு பேர்டு தாங்க பறக்கும். அது என்ன பேர்டுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் ஹம்மிங் பேர்டு. அது கொஞ்சம் நேரத்துக்கு பேக்வேர்ட்ஸில் பறக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, வாங்க நம்ம நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். மழை மேகங்கள் வானத்தில் கூடுகின்றன, மழை மேகங்கள் வானத்தில் கூடுகின்றன. இதுக்கு ரெயின் கிளவுட்ஸ் கேதர் இன் த ஸ்கை, ரெயின் கிளவுட்ஸ் கேதர் இன் த ஸ்கை அப்படின்னு சொல்லணும். கூடுகின்றது அப்படிங்கிறதுக்கு கேதர் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாம். மழை மெதுவாக கூரையை தட்டுகிறது, மழை மெதுவாக கூரையை தட்டுகிறது. மழை மெதுவாக அப்படியே கூரையை தட்டிட்டு போகுது அப்படியே சொல்லுவோம், லைட்டாக அப்படியே தட்டிட்டு போகுது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ரெயின் ஜென்ட்லி டேப்ஸ் த ரூஃப், ரெயின் ஜென்ட்லி டேப்ஸ் த ரூஃப் அப்படின்னு சொல்லணும். கூரை அப்படிங்கிறதுக்கு ரூஃப்னு சொல்லுவோம். மெதுவாக அப்படிங்கிறதுக்கு ஜென்ட்லி அப்படின்னு சொல்லணும். தட்டுகிறது அப்படிங்கிறதுக்கு டேப். ஸோ இதில் குறைய சேர்த்தி ரெயின் ஜென்ட்லி டேப்ஸ் த ரூஃப் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், குடைகள் நம்மை நனையாமல் பாதுகாக்கின்றன, குடைகள் நம்மை நனையாமல் பாதுகாக்கின்றன. மழை பெய்யும் போது நம்ம குடையை பிடிச்சிட்டு போவோம், குடை பிடிக்கிறங்காட்டி நம்ம நனையாமல் போவோம் இல்லையா? அதுக்கு என்ன சொல்லணும்? அம்ப்ரெல்லாஸ் ப்ரொடெக்ட் அஸ் ஃப்ரம் கெட்டிங் வெட், அம்ப்ரெல்லாஸ் ப்ரொடெக்ட் அஸ் ஃப்ரம் கெட்டிங் வெட் அப்படின்னு சொல்லுங்க. இங்கே குடை அப்படிங்கிறதுக்கு அம்ப்ரெல்லான்னு சொல்லுவோம். அது உங்களுக்கே தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்மை நனையாமல் பாதுகாக்கின்றன, நம்மை நனையாமல் பாதுகாக்கின்றன. நம்மை அப்படிங்கிறதுக்கு அஸ் அப்படின்னு சொல்லணும். நனையாமல் பாதுகாக்கின்றன, ப்ரொடெக்ட் ஃப்ரம் கெட்டிங் வெட். ஸோ அம்ப்ரெல்லா ப்ரொடெக்ட் அஸ் ஃப்ரம் கெட்டிங் வெட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ்,
மழைத்துளிகள் பச்சை இலைகளில் ஒட்டி கொண்டிருக்கு. மழை பெஞ்சதுக்கப்புறம் இலையிலெல்லாம் வந்து மழைத்துளிகள் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டிகிட்டு இருக்கும். அதுக்கு என்ன சொல்லுவீங்க? ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம். ரெயின் ட்ராப்ஸ் கிளிங் டு க்ரீன் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லணுங்க. ரெயின் ட்ராப்ஸ் கிளிங் டு க்ரீன் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஒட்டி கொண்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கு கிளிங் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணணும். இங்கே மழை துளிகள் அப்படிங்கிறதுக்கு ரெயின் ட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லணும். பச்சை இலைக்கு க்ரீன் லீவ்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ரெயின் ட்ராப்ஸ் கிளிங் டு க்ரீன் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாங்களா? தூரத்தில் இடி முழங்குது. கொஞ்சம் தூரத்தில் இடி முழங்கிட்டு இருக்கப்போ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு தண்டர் ரம்பிள்ஸ் இன் த டிஸ்டன்ஸ். தண்டர் ரம்பிள்ஸ் இன் த டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லணுங்க. இடி அப்படிங்கிறதுக்கு தண்டர் அப்படின்னு சொல்லுவோம். ரம்பிள்ஸ் முழங்குது அப்படிங்கிறதுக்கு ரம்பிள்ஸுங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவோம். தூரத்தில் அப்படிங்கிறதுக்கு டிஸ்டன்ஸ் சொல்லுவோம். ஸோ தண்டர் ரம்பிள்ஸ் இன் த டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகே, இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். அப்புறம் வேறு ஏதாச்சும் பற்றி நீங்கள் கற்றுக்கணுமா எங்ககிட்ட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்கமிங் வீடியோஸில் நம்ம அதை பற்றி பார்க்கலாம். மழையின் சத்தம் இனிமையாக இருக்குது. மழை பெய்யும் போது அதோடய சத்தம் வந்து ரொம்ப இனிமையாக இருக்குது காதுக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு த சவுண்ட் ஆஃப் ரெயின் இஸ் சூத்திங். த சவுண்ட் ஆஃப் ரெயின் இஸ் சூத்திங் அப்படின்னு சொல்லுங்க. சிலர் மழையில் நடனமாட விரும்புகிறார்கள். சிலர் மழையில் நடனமாட விரும்புகிறார்கள். சில பேர்லாம் வந்து மழையில் நடனமாட ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு சம் பீப்புள் லைக் டு டான்ஸ் இன் த ரெயின். சம் பீப்புள் லைக் டு டான்ஸ் இன் த ரெயின் அப்படின்னு சொல்லுங்க. சிலர் அப்படிங்கிறதுக்கு சம் பீப்புள் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறோம். இங்கே மழையில் நடனமாட டான்ஸ் இன் த ரெயின் அப்படின்னு சொல்லணும். விரும்புகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு லைக் சொல்லுவோம். ஸோ சம் பீப்புள் லைக் டு டான்ஸ் இன் த ரெயின் அப்படின்னு சொல்லணுங்க. ஓகே, நெக்ஸ்ட். மழையில் ரெயின் கோட்டுகள் மின்னுகின்றன. மழையில் ரெயின் கோட்டுகள் மின்னுகின்றன. மழையில் வந்து ரெயின் கோட்லாம் அப்படியே மின்னுது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ரெயின் கோட்ஸ் கிளிசன் இன் த டவுன்போர். ரெயின் கோட்ஸ் கிளிசன் இன் த டவுன்போர் அப்படின்னு சொல்லணுங்க. மின்னுகின்றன அப்படிங்கிறதுக்கு கிளிசன் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறோம். இங்கே கிளிசனில் வந்து டீ வந்து சைலண்ட்டாக யூஸ் பண்ணணும். கிளிசன் அப்படின்னு சொல்லணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். மின்னல் இருண்ட வானத்தை ஒளிரச் செய்கிறது. மின்னல் இருண்ட வானத்தை ஒளிரச் செய்கிறது. மின்னல் வந்து இருட்டாக இருக்கிற வானத்தை வந்து அப்படியே வெளிச்சமாக கொண்டு வருது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு லைட்னிங் illuminates த டார்க் ஸ்கை. லைட்னிங் illuminates த டார்க் ஸ்கை அப்படின்னு சொல்லணும். மின்னல் அப்படிங்கிறதுக்கு லைட்னிங் சொல்லுவோம். இருண்ட வானத்தை அப்படிங்கிறதுக்கு த டார்க் ஸ்கை அப்படின்னு சொல்லுவோம். ஒளிரச் செய்கிறது அப்படிங்கிறதுக்கு illuminates அப்படின்னு சொல்கிறோங்க. ஓகே, ஸோ லைட்னிங் illuminates த டார்க் ஸ்கை அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாம். பயிர்களுக்கு ஊட்டச்சத்து கிடைத்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பயிர்களுக்கு ஊட்டச்சத்து கிடைத்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மழை பெஞ்சதுக்கப்புறம் ஊட்டச்சத்து கிடச்சிருச்சு, மழை பெஞ்சங்காட்டி அதோட ஸ்ட்ரென்த் கிடச்சிருச்சு அப்படிங்கிறங்காட்டி விவசாயிகள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஃபார்மர்ஸ் ரீஜாய்ஸ் ஆஸ் crops receive nourishment. Farmers rejoice as crops receive nourishment அப்படின்னு சொல்லுங்க. இங்கே விவசாயிகள் அப்படிங்கிறதுக்கு ஃபார்மர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஊட்டச்சத்து கிடச்சிருச்சு அப்படிங்கிறதுக்கு ரிசீவ் நோரிஷ்மெண்ட்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாம். காற்று குளிர்ச்சியாகவும் புத்துணர்ச்சியுடனும் இருக்குது. காற்று குளிர்ச்சியாகவும் புத்துணர்ச்சியுடனும் இருக்குது. மழை பெஞ்சதுக்கப்புறம் காற்றுல அப்படியே ஜில்லுன்னு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? அதுக்கு என்ன சொல்லணும்? The air feels cool and refreshing. The air feels cool and refreshing அப்படின்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். மழையால் சாலைகள் வழுக்கும். மழையால் சாலைகள் வழுக்கும். மழை பெய்யறங்காட்டி சாலையெல்லாம் வந்து வழுக்கி விடும். வண்டியில் ஸ்பீடாக போனாங்கன்னா வழுக்கி கீழே விழுந்துருவாங்க இல்லையா? அதுக்கு என்ன சொல்லணும்? இங்கிலீஷில் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள். மறுபடியும் Rain can make roads slippery. Rain can make roads slippery அப்படின்னு சொல்லுங்க. வழுக்கும் அப்படிங்கிறதுக்கு ஸ்லிப்பரி வேர்டு யூஸ் பண்ணுறோம். சாலைக்கு வந்து ரோடுன்னு சொல்லுவோம். ஸோ ரெயின் கேன் மேக் ரோட் ஸ்லிப்பரி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ்.
திடீர் வெள்ளம் தெருக்களில் ஓடுகிறது. ரொம்ப கனமாக மழை பெஞ்சுன்னா திடீர்னு வெள்ளம்லாம் வந்து தெருக்களில் குட்டி குட்டி தெருவுலாம் வந்து வந்துடும் இல்லையா, அதுக்கு என்ன சொல்லுவோம்? ஃப்ளாஷ் ஃப்ளட் ரஷ் த்ரோ ஸ்ட்ரீட்ஸ். ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் ரஷ் த்ரோ ஸ்ட்ரீட்ஸ் அப்படின்னு சொல்லணுங்க. திடீர் வெள்ளம் அப்படிங்கிறதுக்கு ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தெருக்களில் அப்படிங்கிறதுக்கு ஸ்ட்ரீட்னு சொல்கிறோம். திடீர் வெள்ளம் தெருக்களில் ஓடுகிறது அப்படின்னா ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் ரஷ் த்ரூ ஸ்ட்ரீட்ஸ். ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் ரஷ் த்ரூ ஸ்ட்ரீட்ஸ் அப்படின்னு சொல்லணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாம். தாவரங்கள் காற்றினால் அசைகின்றன. செடி வந்து காற்றடிக்கும்போது அப்படியே அசையும். அதுக்கு பிளான்ட்ஸ் ஸ்வே இன் த விண்ட் டிரைவன். பிளான்ட்ஸ் ஸ்வே இன் த விண்ட் டிரைவன் அப்படின்னு சொல்லணுங்க. தாவரங்கள் அப்படிங்கிறதுக்கு பிளான்ட்ஸ்னு சொல்லுவோம். காற்றினால் அசைகின்றன அப்படிங்கிறதுக்கு ஸ்வேன்னு சொல்கிறோம். ஸோ பிளான்ட்ஸ் ஸ்வே இன் த விண்ட் டிரைவன் அப்படின்னு சொல்கிறோம். ஈரமான ஆடைகள் உடலில் ஒட்டி கொண்டிருக்கும். அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லணும் அப்படின்னா வெட் க்ளோத்ஸ் கிளிங் டு த பாடி. வெட் க்ளோத்ஸ் கிளிங் டு த பாடி அப்படின்னு சொல்லணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாம். தெருவிளக்குகள் மழை பெய்த சாலைகளில் பிரதிபலிக்கின்றன. தெருவிளக்குகள் மழை பெய்த சாலைகளில் பிரதிபலிக்கின்றன. இது மாதிரி சென்டென்ஸ்லாம் நீங்கள் மேக்ஸிமம் நியூஸ் பேப்பரில் தான் வாசிப்பீங்க. ஓகே, பரவாயில்ல, தெரிஞ்சுக்கோங்க எப்படி இங்கிலீஷில் சொல்லணுன்ட்டு. மழை பெஞ்சிருக்கும் போது தெருவில் லைட் எரியுது அப்படின்னா அது அப்படியே அந்த ரோட்லாம் வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகணும் இல்லைங்களா, அதை எப்படி சொல்லணும்? ஸ்ட்ரீட் லைட்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆஃப் ரெயின் ஸ்லிக்டு ரோட்ஸ். ஸ்ட்ரீட் லைட்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆஃப் ரெயின் ஸ்லிக்டு ரோட்ஸ் அப்படின்னு சொல்லணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். வீட்டில் மேலே இருக்க பைப்லாம் வந்து தண்ணி வந்து நிரம்பி வழியுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு ரூஃப் கட்டர்ஸ் ஓவர்ஃப்ளோ வித் ரெயின் வாட்டர். ரூஃப் கட்டர்ஸ் ஓவர்ஃப்ளோ வித் ரெயின் வாட்டர் அப்படின்னு சொல்லணும். கார் டயர்கள் வெள்ளம் நிறைந்த சாலைகளில் தெறிக்கிறது. கார் டயர்கள் வெள்ளம் நிறைந்த சாலைகளில் தெறிக்கிறது. கார் டயர்ஸ் ஸ்பிளாஷ் த்ரூ ஃப்ளட்டட் ரோட். கார் டயர்ஸ் ஸ்பிளாஷ் த்ரூ ஃப்ளட்டட் ரோட் அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாம். மழைத்துளிகள் குட்டைகளில் அலைகளை உருவாக்குகின்றன. மழைத்துளிகள் குட்டைகளில் அலைகளை உருவாக்குகின்றன. ரெயின் ட்ராப்ஸ் கிரியேட் ரிப்பிள்ஸ் இன் படில்ஸ். ரெயின் ட்ராப்ஸ் கிரியேட் ரிப்பிள்ஸ் இன் படில்ஸ் அப்படின்னு சொல்லணும். இங்கே மழைத்துளிகள் அப்படிங்கிறதுக்கு ரெயின் ட்ராப்ஸ் சொல்கிறோம். குட்டைகளில் அப்படிங்கிறதுக்கு படில் அப்படின்னு சொல்லணும். அலைகளை உருவாக்குகின்றன அப்படிங்கிறதுக்கு கிரியேட் ரிப்பிள்ஸ். கிரியேட் ரிப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லணுங்க. ஸோ ரெயின் ட்ராப்ஸ் கிரியேட் ரிப்பிள்ஸ் இன் படில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மழைக்கு பிறகு நிலப்பரப்பை மூடுபனி போத்துகிறது. மழை பெஞ்சதுக்கப்புறம் ஒரு பனி மூட்டமாக இருக்கும் கொஞ்சம் லைட்டாக. அதுக்கு வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா ஃபாக் blankets த லேண்ட்ஸ்கேப் ஆஃப்டர் த ரெயின். ஃபாக் blankets த லேண்ட்ஸ்கேப் ஆஃப்டர் த ரெயின் அப்படின்னு சொல்லணும். லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு குட்டி ஹோம்ஒர்க். கனமழை காரணமாக இன்று பள்ளிக்கு செல்ல முடியவில்லை. கனமழை காரணமாக இன்று பள்ளிக்கு செல்ல முடியவில்லை. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் நீங்கள் கற்றுக்கலாம். டெய்லியும் நீங்கள் ஒவ்வொரு சென்டென்ஸ் லேர்ன் பண்ணாலே போதும், ஈஸியாக இங்கிலீஷில் பேசலாங்க. ஓகே, உங்களோட சப்போர்ட் எப்போவும் எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ.